இங்க வந்து வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடுமா எப்படிமா? ஆனா ஏன் இப்போ யாரையும் விடுறது இல்லையா உள்ள? சிறுத்தை பாத்திருக்கியா? புலியெல்லாம் பாத்திருக்கியா? எங்க, எந்த இடத்துல? கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க, வெள்ளமலை சுரங்கப்பகுதி, உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இங்க எந்த அளவுக்கு நீர்வரத்து அதிகமா போதோ அதே மாதிரி கூழாங்கல் அருவிலையும் அங்க அருவி அதிகமா இருக்கும். நீரோட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க. இந்த போர்டுன்றது வால்பாறை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இதுவே வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதிகளும் இங்கே இருக்குது. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். இப்ப நம்ம இருக்கிறது வெள்ளமலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் 90% அதிகமான டீ எஸ்டேட்டுகள் வந்து பிரைவேட் தனியார் நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்குது. ஏகப்பட்ட பேர்கள் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கருமலை, வெள்ளமலை, பச்சைமலை, அக்காமலை அப்படின்னு ஏகப்பட்ட மலைன்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள்ல இந்த மாதிரி மழை நேரங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா, உண்மையாலுமே நம்ம திரும்பி இந்த இடத்த விட்டு போகணுமான்னு ஏங்குற அளவுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். வால்பாறையில ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன இடங்கள் அப்படின்றது இந்த மாதிரி மழை நேரங்கள்ல வந்தா மட்டும்தான் நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த வெள்ளமலை எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு டனல், அதாவது ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை வழியா தான் நீர்வரத்து பல காடு மலைகள் வழியா கடந்து வந்து அது கடைசியா கூழாங்கல் அருவியை போய் சேர்ந்து அங்கேருந்து சோலையாறு டேமுக்கு போகுது. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது அந்த வெள்ளமலை எஸ்டேட்ல தான் இப்ப நாம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிராம பகுதி வருங்க. அங்கிருந்து நம்ம இந்த டனலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போற வழிகளே பாத்துங்க, பிரம்மாண்டமா இருக்கும். தேயிலை தோட்டங்கள் எல்லாமே சுத்தி மத்தி தேயிலை தோட்டங்கள் தான். நம்ம ஏதோ ஒரு விஆர் எஃபெக்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா இடங்களும் பச்சை பசைலா அவ்வளவு அற்புதமா இருக்குதுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சாரல் மழை பெய்யுது, திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமழை பெய்யுது. ஆனா வெயில் மட்டும் இல்லைங்க. உண்மையாலுமே கிளைமேட் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குது. நான் போற வழிகள்லயே பாத்தீங்கன்னா என்னால வந்து வலதுபுறத்துல வந்து ஒரு சின்ன பள்ளத்தாக்கு பார்க்க முடியுது. அங்கேயுமே வந்து சின்ன சின்ன நீரோடைகள், சிற்றோடைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பேரிடப்படாத ஏகப்பட்ட அருவிகள் இந்த வால்பாறையில, அதுவும் இந்த மழை நேரங்கள்ல உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய பிளான் என்னன்னா, முதல்ல இந்த வெள்ளமலை உள்ள இருக்கிற இந்த டனல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்துல அந்த வெள்ளமலை சர்ச்சையும் பார்த்துட்டு, நமக்கு நேரம் இருந்தா கூழாங்கல் அருவியும் பார்த்துட்டு, முழுக்க ஒரு குளிர்ந்த ஒரு நீரோட்டம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. இப்ப நம்ம வந்திருக்கிறது இந்த சின்ன கிராமப்புறம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல தான் நான் இப்ப இருக்கேன். போற வழியிலேயே பாருங்க அழகான ஒரு நீரோடை, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த அழகான இயற்கை சூழல் நிறைந்த இந்த வால்பாறையில் மயில் கூட்டம்லாம் பாருங்க, அவ்வளோ சாதாரணமாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது. நமக்கு பக்கத்துலேயே ஒரு நேம் போர்டு வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து வெள்ளமலை சுரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம போகிற இந்த வெள்ளமலை டனலுக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். சுரங்கப்பாதைனா இது வந்து வாகனம் போக்குவரத்து முடியாது, தண்ணீர் போறதுக்கு செய்யப்பட்ட ஒரு வெள்ளமலை டனல். சுரங்கப்பாதைக்கு பக்கத்துல தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க வர்றதுக்கு இந்த வெள்ளமலை சர்ச் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இங்க இருந்து இடதுபுறம் வழியா திரும்பி கொஞ்ச தூரத்திலேயே ஒரு 100-200 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த டனல் பகுதியை நம்மள மாதிரியே இன்னைக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போறதையும் நம்மளால பார்க்க முடியுது.
வெள்ளமலை டனல்ன்றது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா பகுதி. ஸோ வியூவர்ஸ், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டனலுக்கு உள்ள வரைக்கும் நம்மளால் இறங்கி பார்க்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால் இங்கேருந்து அந்த நீரோட்டத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள், வெள்ளமலை சுரங்கப்பகுதி உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஒரு சின்ன ஒரு சுரங்கம் மாதிரி போகும், நீர் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க அதையும் உடச்சி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. இதுதாங்க இந்த வெள்ளமலை சுரங்கம் அப்படின்றது இதுதான். ஸோ அந்த பிரிட்ஜில் நம்ம போய் நின்னோம்னா அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு சுரங்கம் ஒன்று ரைட் சைடில் தெரியும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் வழியாக உள்ளேருந்து வருது. இங்கே நின்று பார்த்தோம்னா அந்த சுரங்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் வெள்ளமலை சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீர், அதாவது மழை நேரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து நீர் வரத்து இருக்கும். இங்கே எந்த அளவுக்கு நீர் வரத்துக்கு அதிகமாக போதோ அதே மாதிரி கூழாங்கல் அருவிலையும் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனல் வழியாக இந்த வெள்ளமலை சுரங்கத்துடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து கட்டி பல ஆண்டுகள் ஆனனால பழுதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய நலனுக்காக தான் வனத்துறையின் சார்பாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்தீங்கன்னா இங்கேருந்தே இந்த இடத்த பார்த்து ரசிச்சுட்டு போகிறது நல்லதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் ஒன்றும் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள் தான் இருக்குது. அந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் இந்த டனல் ஏரியா இருக்குது. அடுத்ததா இப்போ நம்ம போகிறது இங்கேருந்து தண்ணீர் போகக்கூடிய ஒரு இடமான கூழாங்கல் அருவி. வாங்க அதோடைய நிலைமை எப்படி இருக்குன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? ஹரிபிரசாதா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? சூப்பர். நான் இந்த வெள்ளமலை டனல் பார்க்க வந்தேன். இங்கே வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடுமா எப்படிமா? அப்படியா? ஆனால் ஏன் இப்போ யாரையும் விடுறது இல்லையா உள்ள? இல்லை, இந்த பாலம் டேமேஜாக இருக்கனால கம்பி கட்டி வச்சிருக்கோம். ஓ, அந்த பாலம் வந்து டேமேஜாக இருக்குதோ? ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல இப்போ கிளைமேட்டு, நல்லா சுற்றி எல்லா இடமும் நல்லா. சரி, நீ வேறு என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இங்கே இருக்க? ஆ, சிறுத்தை, புலி. சிறுத்தை பார்த்துருக்கியா? புலிலாம் பார்த்துருக்கியா? எங்கே, எந்த இடத்துல? இடையில தான் ஒரு பாப்பா பிடிச்சி போச்சு சிறுத்தை. ஆமாம், நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். சரி சரி சரி, வாங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள், இங்கே வாங்க. சரிம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா உங்களுக்கு? சனி ஞாயிறு லீவு. சரி, எவ்வளோ நாளாக இந்த கிளைமேட் இப்படியே இருக்குதுமா? எத்தனை மாசமா இருக்குது? 2-3 மாதம் இருக்குதா? 2-3 மாசமா இருக்குது. ஆனால் அடிக்கடி மழையும் பெய்யுது இல்லை? சரி 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 சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா.
தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல இப்ப நம்ம பயணம் செஞ்சு வந்து இப்ப வந்து அடைஞ்சிருக்கிற இடம் வால்பாறைங்க. வால்பாறையில இருக்க வீடுகள்லாம் எப்படி இருக்குன்றதை இங்க பாருங்க. எல்லா இடங்கள்லயுமே தண்ணி போகுதுங்க இந்த மழை நேரத்துல. இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா நீலகிரி அளவுக்கு அந்த அளவுக்கு மிக அடர்த்தியான வீடுகளை இங்க உங்களால பார்க்க முடியாது. இந்த மாதிரி தொகுப்பான இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி தொகுப்பு வீடுகள் பக்கத்துல இருக்கும். இதை தாண்டிட்டோம்னா முழுக்க முழுக்க நம்ம போற இடங்கள் எல்லாமே தேயிலை தோட்டங்களாகவும் காட்டு வனப்பகுதிகளாகவும் தான் இருக்கும். இப்ப நாம இந்த இடத்த கடந்து அடுத்து நம்ம போய்கிட்டு இருக்க டெஸ்டினேஷனான கூழாங்கல் அருவிக்கு இப்ப நம்ம பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையுமே நீர்வரத்து அருமையாக இருக்குதுங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த அதே அந்த வெள்ளமலை டனல்லேருந்து வரக்கூடிய நீர் தான் இங்கேயும் வருது. இந்த ஒரு ஆற்றுப்படுகை தான் பார்த்தீங்கன்னா வால்பாறை முழுக்கவே எல்லா இடங்கள்லையும் போகுது. ஒரு சில இடங்களில் மனிதர்கள் வந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுவே வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான பகுதிகளும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வால்பாறையுடைய மைய பகுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடான இடங்க இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வால்பாறையுடைய மெயின் ரோடுங்க. ஸோ வால்பாறை இதுக்கு முன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியாதவங்களுக்காக பிரத்யேகமாக இந்த வீடியோவை இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு வந்து ரெசார்ட்ஸு, லாட்ஜஸ், ஹோட்டலு, பெட்ரோல் பங்க், பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ, டீ ஷாப்னு இல்லாத இடமே கிடையாதுங்க. ஸோ இந்த இடம் நீங்க பாருங்க, இதுதான் வால்பாறையுடைய மெயின் பஸ் ஸ்டாண்டு. நீங்க எங்க இருந்து பஸ் ஏறினாலும் வால்பாறைன்னு சொன்னீங்கன்னா இங்க இந்த இடத்துல தான் உங்களை கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மெயினா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகளுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள், இந்த அக்காமலை, கருமலை அந்த எஸ்டேட்டுகளுக்கு அரசு சார்பா ஏகப்பட்ட பேருந்துகளும் இங்க உள்ள இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு 2 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் தேயிலை தோட்டங்கள்னு திரும்பவும் அதே ஒரு அழகான ஒரு வனப்பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருவோம். ஸோ நானே முதல் தடவை வரும்போது இந்த இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வர வழிகள் பூராவே முழுக்க வனப்பிரதேசங்களாக இருக்கும். காட்டு யானைகள், காட்டு மாடுகள்னு ஏகப்பட்ட விலங்குகள் வரக்கூடிய ஒரு வனப்பகுதியில் தான் நம்ம மேலே ஏறி வரணும். ஆனால் மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான இந்த ஊர் உள்ள அமைஞ்சிருக்கிறது உண்மையாலுமே ஒரு அதிசயம் தாங்க. உண்மையாலுமே ஏன்னா ஊட்டி மாதிரி இந்த நீலகிரிஸாவது பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஏகப்பட்ட மலை கிராமங்கள் இருக்கும். இந்த நீலகிரிஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கு. ஆனா அந்த வால்பாறைன்றது ரொம்ப சின்ன பகுதிங்க. ஆனா இதுலயே பாருங்க எவ்வளவு வாகனங்கள் இருக்குது, எவ்வளவு கடைகள் இருக்கு அப்படின்றது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போனேன்னா திரும்பவும் உங்களால டீ எஸ்டேட்டை பார்க்க முடியும். இந்த வீடியோலயே உங்களால தூரத்துல பாருங்க கொஞ்சம் பச்சை பசேல்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ எஸ்டேட் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வாகன நெரிசல் மட்டும்தாங்க வால்பாறையில் உண்மையாலுமே கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வியூவர்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த வால்பாறையுடைய வாகன நெரிசலை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து டீ எஸ்டேட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த போர்டுன்றது வால்பாறை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. நல்லமுடி பூஞ்சோலை நமக்கு இங்கே இருக்கிற இடத்துலேருந்து வலதுபுறமாக திரும்பி போகணும். ஆனால் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூழாங்கல் அருவிக்கு இங்கேருந்து நேர் பகுதியில் போகணும். இங்கேருந்தே பார்க்கலாம். திரும்பவும் நான் சொன்ன மாதிரி தேயிலை தோட்டங்கள் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா அற்புதமான அந்த கூழாங்கல் அருவிக்கு பக்கத்திலேயே போயிடுவோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு எந்த அளவுக்கு நீரோட்டம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த கூழாங்கல் அருவி. இதுக்கு முன்னால நம்ம வந்து அந்த வெள்ளமலை டனல் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கூழாங்கல் அருவி அப்படின்றதும். இங்க வந்து நீர்வரத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்றனால யாரையும் உள்ள இறங்க விடலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போலீஸ் பேட்ரோலையும் என்னால பார்க்க முடியுது. நீரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ இங்கே அதிகமான நீரோட்டம் இருக்கனால இன்றைக்கி சுற்றுலா பயணிகள் உள்ளே இறங்குறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்தே இந்த இடத்த ரசிச்சுட்டு போகலாம்.
வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூழாங்கல் அருவிக்கு உள்ளே இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கனாலையும் அதே நேரத்தில் வால்பாறையில் முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்த கூழாங்கல் அருவி அப்படின்றனால இன்றைக்கி வந்து போக்குவரத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இங்கே போகிறதுக்கு. ஆனால் நீரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. ஓகே டியர் வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் இருக்கிறது இந்த கூழாங்கல் அருவியுடைய மெயின் ரோட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே ஒரு காலத்தில் மக்கள் இங்கே வந்து இந்த கூழாங்கல் அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கிற இடம். ஆனால் வால்பாறையில் பெஞ்ச அதி கனமழையால் இப்போ இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் தொடங்கப்பட்டதோடைய நோக்கம் வெறும் வைல்ட் லைஃப், வெறும் மிருகங்களை மட்டுமே காட்டுறது கிடையாது. இந்த மாதிரி அற்புதமான இயற்கை வாழிடங்களும் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தால தான். அதனால தான் என்னுடைய சேனல்ல வைல்ட் லைஃப் நடுவில் இந்த மாதிரி இயற்கைகளை ஆராதிக்கிறதுக்கும் நான் தவறுறது கிடையாது. ஸோ நிச்சயமா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்கள் செய்யறதுக்கு அது எனக்கு ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக வரை. Thank you so much and thanks for watching.